வெல்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம குரூப் 1க்கு லாஸ்ட் மினிட்ல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 20 கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் நம்பர் 9, அப்போ ஜெனரல் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஓவராலாக ஒரு 55 முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. அது எல்லாமே நான் பிடிஎஃப்ல சிங்கிள் பிடிஎஃபாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி என்ன அப்படி சொல்லி இந்த முழுசாக அந்த வீடியோவில் வந்து பாருங்க. 21 பாருங்க, நீலகிரி வரையாடு திட்டம். இது வந்து அக்டோபர் 12, 2023. ஸோ நீலகிரி வரையாடு தான் நம்ம வந்து மாநில விலங்கு, மாநில ஸ்டேட் அனிமல் அப்படி சொல்லுவோம். நீலகிரி தார் அப்படி சொல்லுவோம். அதை வந்து அக்டோபர் 12, 2023 திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, நீலகிரி வரையாடை வந்து பாதுகாக்கிறதுக்காக. அடுத்து எங்கள் பள்ளி மிளிரும் திட்டம். அந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்கூல், வந்து நம்ம எல்லாருக்கும் முக்கியமானது. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி செப்டம்பர் 1, 2023 மதுரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தூய்மையான பள்ளி வளாகம், அதுதான் அதோட மெயின் பர்பஸோ. நம்ம ஸ்கூல்ல வந்து நல்லா சுத்தமா வச்சுக்கணும், அதுக்காக கொண்டு வந்ததுதான். இது வந்து மதுரையில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. அடுத்து நீங்கள் நலமா திட்டம், மார்ச் 6, 2024. நீங்கள் நலமா திட்டம் அரசு திட்டம் பயன்கள் உடனுக்குடன் மக்களுக்கு சென்று சேர்வது, அதை பத்தி செய்யறதுக்காக நீங்கள் நலமா திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப இது வந்து எல்லாமே தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா குரூப் 2 இல்லை குரூப் 1ல வந்து மெயின்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். மேட்ச் ஃபாலோயிங்ல வந்து கேட்கலாம். இல்லை இந்த இதை கொடுத்துட்டு ஒன்று கூற்று மட்டும் சரியா, காரணம் மட்டும் சரியா, அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம். அடுத்து 24 இமைகள் திட்டம், ஜூன் 2023. பெண் குழந்தைகளை வந்து காக்கும் திட்டம், பாலியல் குற்றங்களில் இருந்து பெண் குழந்தைகளை வந்து காக்கும் திட்டம். இது வந்து முக்கியமான திட்டம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இமைகள் திட்டம், பாக்சோ தெரியும் நம்மளுக்கு, போக்சோ 2012. இது வந்து இமைகள் திட்டம், ஜூன் 2023. அடுத்து விடியல் பயண திட்டம். இது வந்து டேட் ரொம்ப முக்கியமானது. மே 8, 2021 கொண்டு வந்திருக்காங்க. நடைமுறை வந்து ஆகஸ்ட் 15, 2023. ஆகஸ்ட் 15, 2023 பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம். இதை பத்தி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம். 6 வயதுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தை வந்து உறுதி செய்யணும். இதை வந்து நீலகிரியில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மே 21, 2022 நீலகிரியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், செப்டம்பர் 2023 வந்து கொண்டு வந்தாங்க, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். அடுத்து கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் வந்து மதுரை. ஸோ மதுரை ரிலேட்டடா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் அங்கே லான்ச் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை வந்து மதுரையில தான் லான்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி மதுரையில் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நல்லா வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மக்களை தேடி ஆய்வகம் திட்டம் வந்து கன்னியாகுமரியில வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் இல்லம் தேடி கல்வி திட்டம், அக்டோபர் 27, 2021 முதல் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1 to 8ஆம் வகுப்பு வரை. ஸோ லாக்டவுன் கொரோனா பீரியட்ல நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதனால எஜுகேஷன் வந்து மறுபடியும் கொடுக்கணும், அதுக்காக நம்ம வீட்டிலேயே போய் இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து ஒரு சில போய் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்து இந்த மாதிரி வேலைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதான் இல்லம் தேடி கல்வி திட்டம். அடுத்து நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம், மனநல சேவை திட்டம் தான் நட்புடன் உங்களோடு, அக்டோபர் 27, 2022. அடுத்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், குடிசையில்லா தமிழ்நாடு இலக்கு. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம்னா என்ன பர்பஸ்னா குடிசையில்லா தமிழ்நாடு இலக்கு, ஜூன் 3, 2022 அந்த குடியிருப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2030. ஓகே, 2030க்குள் குடிசையில்லா தமிழ்நாடு, 2030க்குள் குடிசையில்லா தமிழ்நாடு அப்படி வந்து டார்கெட்டை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம், பிப்ரவரி 19, 2024 இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிப்ரவரி 19, 2024 அரசு பள்ளியில 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி இந்த மாதிரி போனாங்கன்னா மாதம் வந்து 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இதை வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க, ஆண்களுக்கும் கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் அந்த திட்டம் பேரு, மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்கம், அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 25, 2023 திருக்குவளையில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. விரிவாக்கம் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா காலை உணவு திட்டம் ஆகஸ்ட் 25, 2023 திருக்குவளை. அடுத்து பசுமை தமிழகம் திட்டம், பசுமை தமிழகம் திட்டம் வந்து செப்டம்பர் 24, 2022 பசுமை தமிழகம் திட்டம் செப்டம்பர் 24, 2022. இங்க பாருங்க, நட்புடன் உங்களோடு அக்டோபர் 22, 2022 மனநல சேவை திட்டம் இருக்கு. இந்த மனநல சேவை திட்டத்துக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 14416, 14416 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கொஸ்டின்ல வந்து கேட்கலாம். எப்படி மனநல சேவை திட்டம் வந்து 14416 அந்த நம்பர் இருக்கு, நட்புடன் உங்களோடு. அடுத்து நீயே உனக்கு ராஜா திட்டம் டிசம்பர் 1, 2023 சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க.
நீயே உனக்கு ராஜா திட்டம். அடுத்து புன்னகை திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு பல் பாதுகாப்பு திட்டம். இந்த புன்னகை திட்டம் எதுக்குன்னா பள்ளி மாணவர்களுக்கு பல் பாதுகாப்பு திட்டம் மார்ச் 9, 2023 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பள்ளியில்லா நூலக திட்டம், மாணவர்கள் பள்ளி நூலக புத்தகங்களை பெற்று வீட்டில் வந்து வாசிக்க. ஸோ ஸ்கூல்ல இருக்க லைப்ரரி புக்ஸ் எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சு வாசிக்கிறதா பள்ளியில்லா நூலக திட்டம். ஆகஸ்ட் 2022 சென்னையில ஸ்டார்ட் பண்ணாங்க. 4th இருந்து 12th படிக்கிற மாணவர்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து மனம் திட்டம், டிசம்பர் 22, 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க மனம் திட்டம். அடுத்து நம்ம பள்ளி ஃபவுண்டேஷன் திட்டம், டிசம்பர் 19, 2022. நீயே உனக்கு ராஜா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது. அடுத்து வானவில் மன்றம், 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களின் அறிவியல் சிந்தனையை வந்து மேம்படுத்த, அதுதான் வந்து வானவில் மன்றம். அதை வந்து திருச்சியில ஸ்டார்ட் பண்ணாங்க வானவில் மன்றம். 6th இருந்து 8th படிக்கிற மாணவர்களுக்கு அறிவியல் சிந்தனை, சயின்ஸ் சிந்தனையை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் வானவில் மன்றம். அதை வந்து திருச்சியில ஸ்டார்ட் பண்ணாங்க நவம்பர் 28, 2022. அடுத்து சிற்பி திட்டம், சிறார் குற்ற செயல்களுக்கு தீர்வு காணவும் நல்வழிப்படுத்தவும் அது கொண்ட திட்டம் தான் சிற்பி திட்டம், செப்டம்பர் 14, 2022. அடுத்து தகைசால் பள்ளிகள் திட்டம், அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கு தான் தகைசால் பள்ளிகள் திட்டம், செப்டம்பர் 5, 2022. அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதுதான் தகைசால் பள்ளிகள் திட்டம். அப்புறம் வளர் 4.0, ஜூன் 15, 2022. வளர் 4.0 தொழில் முனைவோர் தேவையை வந்து நிவர்த்தி செய்யறதுக்காக கொண்டு வந்ததான் வளர் 4.0. அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம், இதை வந்து திருவள்ளூர்ல 2025ஆம் ஆண்டிற்குள் 8 வயதுக்குள்ள குழந்தைகள் வந்து எழுதுதல் மற்றும் வாசித்தல் அந்த குவாலிட்டியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படி சொல்றதுக்காக கொண்டு வந்ததுதான். இது வந்து திருவள்ளுவர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஜூன் 13, 2022. 2025 தான் டார்கெட். 2025க்குள்ள 8 வயசுக்குள்ள குழந்தைகளை வந்து எழுதுறது மற்றும் வாசித்தல் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. டார்கெட் வந்து 2025க்குள்ள அதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதல்வரின் முகவரி நவம்பர் 14, 2021 சென்னையில ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து மக்களை தேடி மருத்துவம், ஆகஸ்ட் 5, 2021 கிருஷ்ணகிரியில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மருந்து வழங்குதல், உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் பிற நோய்கள், இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். 45 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து வீட்டுல போயே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. பிளட் பிரஷர், சுகர் அந்த மாதிரி ஒரு சில டிசீஸ்க்கு வந்து மருந்து டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அதான் மக்களை தேடி மருத்துவம். அடுத்து அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் வந்து வேலூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பிப்ரவரி 1, 2023 வேலூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். அடுத்து முதல்வரின் புத்தாய்வு திட்டம், சென்னை திறன்மிகு இளைஞர்களின் ஆற்றல் திறமை பயன்பாடு அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு முதல்வரின் புத்தாய்வு திட்டம். அடுத்து குட்டி காவலர் திட்டம், இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றது, அக்டோபர் 12, 2022 குட்டி காவலர் திட்டம், அக்டோபர் 12, 2022 சென்னையில இளம் பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்ததுதான் குட்டி காவலர் திட்டம். அடுத்து சிங்கார சென்னை 2.0 திட்டம், செப்டம்பர் 21 சென்னையில ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் 2024 தமிழக வேளாண் பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் 2024. அடுத்து குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டம் 2022. அப்புறம் முன்னேற்றம் திட்டம், முன்னேற்றம், ஸோ நெட்வொர்க் இருக்குல்ல அது முன்னேற்றக்காக கொண்டு வந்தது. அப்புறம் தகவல் தொழில்நுட்ப நண்பன் திட்டம், தகவல் தொழில்நுட்ப நண்பன் திட்டம், அக்டோபர் 2021 சென்னை. ஸோ இது வரைக்கும் நம்ம ஓவரால் எல்லா பிடிஎஃப் சேர்த்து மொத்தமாக கம்பைல் பண்ணியிருக்கோம். ஸோ பழைய 2 வீடியோ பார்க்காதவங்களும் ஃபுல்லாக போய் பார்த்து வச்சுக்கோங்க. நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கு. கண்டிப்பாக இதுல இருந்து நம்ம மேட்ச் ஃபாலோயிங்லாவும் டேரக்ட் கொஸ்டின்ஸ் ஆகும். நம்ம ஒரு குரூப் 1ல குறைஞ்ச ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இந்த பிடிஎஃப் வந்து போஸ்ட் பண்ணோம். ஸோ டெலிகிராம் சேனலில் போய் லிங்க் இருக்கும், அதையும் பாருங்க. இந்த குரூப் 1 எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.